ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு உணவு கொடுக்குறவங்க நம்ம குமராபாளையத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. நேற்று வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, காரில் ஒரு 5-6 பேர். அவங்களோட அம்மா ராஜலட்சுமி அவங்க இறந்து இன்றைக்கி 11 நாள் ஆயிடுச்சுங்களாம். அதுக்காக நமக்கு உணவு கொடுக்கறதுக்கு நேற்று வந்திருந்தாங்க. அவங்க மறுபடியும் ஊருக்கு போகிறதுனால இன்றைக்கி நேற்று பணம் கட்டிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைவும், உணவு கொடுத்து அவங்க குடும்பம், தொழில், வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடூழி வாழ நமது பாச மரக்கட்டளை பாச முதியோர் இல்லம் சார்பாக இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். திரு ராஜலட்சுமி அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையட்டும். உணவு கொடுத்து அவங்க குடும்பத்தாருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். இந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பாச மரக்கட்டளை பாச முதியோர் இல்லம் 2 வருடங்களாக வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருக்கு. சொந்த கட்டடத்துக்கு உண்டான முயற்சி போயிட்டுருக்கு. அதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை நமக்கு செஞ்சு தருமாறு இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கிறோம். அவங்க மட்டும் இல்லாத அவங்க உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்ச இடத்துல அவங்க அமெரிக்கா வாழ் மக்களுங்கிறாங்க. அங்கே கூட நம்ம பாச இல்லத்தை கொண்டு சென்று நமக்கு கூடிய சீக்கிரம் சொந்த கட்டடம் அமையருக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு தருமாறு நமது பெரியோர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறோம். உணவு கொடுக்குற அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன்.